வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இனி வருவது இரண்டாம் உலகப் போரின் இணையற்ற வரலாற்று தொடர். புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே கொரியா மற்றும் வியட்நாம் புதிய போர் முனைகள். இரண்டாம் உலகப் போர் முடிந்த பின் உலகம் இரண்டு சக்திகளாக பிரிந்தது. அமெரிக்கா மற்றும் சோவியத் ஒன்றியம். இரண்டும் நேரடியாக போரிடவில்லை, ஆனால் அவர்களின் கொள்கைகள் ஜனநாயகம் வெர்சஸ் கம்யூனிசம். பல நாடுகளில் புதிய போர்க்களங்களை உருவாக்கினர். அந்த போர்க்களங்களில் முக்கியமானவை கொரியா மற்றும் வியட்நாம். முதலில் கொரியாவை பற்றி பார்ப்போம். இரண்டாம் உலகப் போருக்கு முன் கொரியா ஜப்பானின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தது. போருக்கு பிறகு வடக்கு பகுதி சோவியத் கட்டுப்பாட்டில், தெற்கு பகுதி அமெரிக்க கட்டுப்பாட்டில் வந்து சேர்ந்தன. அதனால் வடகொரியா கம்யூனிசம், தென் கொரியா ஜனநாயகம் என்று பிரிவடைந்தது. 1950 வடகொரிய படைகள் தென் கொரியாவை தாக்கின. இதுதான் கொரிய போர். அமெரிக்கா தலைமையிலான ஐக்கிய நாடுகள் சபையின் படைகள் தென் கொரியாவுக்கு உதவி செய்தன. சோவியத் ஒன்றியம் மற்றும் சீனா வட கொரியாவை ஆதரித்தன. 3 ஆண்டுகள் நீடித்த இந்த போர் 1953 முடிந்தது. ஆனால் முடிவு எதுவும் இல்லை. இன்று வரையும் கொரியா 38 டிகிரி பேரலல் எனும் எல்லையால் பிரிந்தே நிற்கின்றது. அந்த போர் குளிர் போர், கோல்டு வார் அரசியலின் முதல் உண்மையான ரணகல அரங்கம். இப்போது வியட்நாம் பற்றி பார்ப்போம். வியட்நாம் 1945 வரை பிரெஞ்சு காலனியாக இருந்தது. பின்னர் சுதந்திரம் பெற்றது. ஆனால் உடனே வட வியட்நாம் கம்யூனிஸ்ட் மற்றும் தென் வியட்நாம் புரோ வெஸ்டர்ன் என பிரிந்தது. வட வியட்நாமை ஹோ சி மின் தலைமையிலான கம்யூனிஸ்ட் அரசாங்கம் வழி நடத்தியது. அவர்கள் வியட்நாம் முழுவதையும் ஒன்றாக இணைக்க விரும்பினர். அதற்கு எதிராக அமெரிக்கா தென் வியட்நாமை பாதுகாப்பதற்காக 1955 ஆண்டில் தலையிட்டது. 1960களில் இந்த போர் முழுமையான அமெரிக்கா வியட்நாம் மோதலாக மாறியது. லட்சக்கணக்கான படைகள் அனுப்பப்பட்டன. ஆனால் அந்த மக்கள் பிரளயத்தையே கண்டார்கள். போர்களை விட கடினமானது வியட்நாம் காடு. அங்குள்ள மக்களின் எதிர்ப்பு மற்றும் வியட்காங் எனப்படும் கொரில்லா போர் முறைகள் அமெரிக்க தொழில்நுட்பத்தால் வலிமையானது. ஆனால் மக்கள் மனதை கவர அவர்களால் முடியவில்லை. 1973 ஆண்டில் அமெரிக்கா போரிலிருந்து விலகி கொண்டது. 2 ஆண்டுகளில் வட வியட்நாம் வெற்றி பெற்று நாடு ஒன்றிணைந்தது. ஆனால் அதற்காக மில்லியன் கணக்கான உயிர்கள் பலியானது. இந்த போர் உலகுக்கு ஒரு பாடம் கற்றுத்தந்தது. இராணுவ வலிமை எப்போதும் வெற்றி தராது. மனசாட்சி கொண்ட மக்கள்தான் வரலாற்றை மாற்றுகின்றார்கள். கொரியாவும் வியட்நாமும் இரண்டும் குளிர்போரின் நிழலில் பிறந்த மோதல்கள். அவை அரசியலை மட்டும் அல்ல, மனித தன்மையையும் சோதித்தன. நன்று நண்பர்களே, இரண்டாம் உலகப் போரின் இன்னும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம்.